ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் ப்ரோ கேமர். இன்றைக்கி வந்து நம்ம ஹைட் ஆன்லைன் தான் விளாட போகிறோம். ஆல்ரெடி 1 vs 1 பார்ட் 1 போட்டிருந்தோம். இன்றைக்கி இது பார்ட் 2. அப்புறம் இதோட பார்ட் 3 வேணுமா இல்லை ரோப்ளாக்ஸில் ஏதாச்சும் கேம் போடணுமான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ரொம்ப நேரமாக பிளேயர் காணும். ஆனால் ஆக்சுவலி அவனுக்கு தெரியும் நான் இங்கே தான் ஒளிவேன்னு. ஏன்னா மோஸ்ட்லி நான் இங்கே தான் ஒளிவேன். இந்த நேரத்துக்கு அவன் இங்கே வந்திருக்கணுமே. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் இங்கே தான் ஒளிவேன்னு. அந்த வந்துட்டான் கண்டுபிடிச்சிடுவானோ? ஏய் கண்டுபிடிக்கல. அவனுக்கு தெரியுமா நான் ஐயோ சுட்டுருவானோ? கண்டுபிடிக்கல. சில்லி பாய் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஐயோ சுட ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். நம்ம இந்த ரூம்குள்ளே ஒழிஞ்சுக்குவோம். அது வந்து இந்த வீடியோட டைம் கம்மியாக தான் இருக்கும். ஓ மை காட். பெட்டியாக மாறிடுவோம். அது கண்டுக்க மாட்டான். டேய் பேச விட்றியாடா. சுட வந்ததான். அந்த பெட்டி ஒரு மாதிரி ஆங்கிள் மாறி இருந்தது. அவன் டவுட் பண்ணி சுட வந்துட்டான் கைஸ். வெறும் 15 கைஸ் இருக்குது என்கிட்ட. ஓ நோ, என்னாச்சு இது? எனக்கு வேறு அப்பப்போ ஸ்டக் ஆகிடுது கைஸ். அவன் இப்போதைக்கு இங்கே வரமாட்டான் கைஸ். அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்கிட்ட வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது. போன பாட்டிலேயே நான் ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிட்டு இருந்தால் நான் வீடியோ முடித்தேன். அதே மாதிரி தான் இப்போ ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது. சுட்டு கொண்டுட்டானே. சரி விடுங்க. அதனால் வீடியோ கம்மி டேஜில் தான் இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. சரி பார்த்துக்கலாம். அதான் பார்ட் 3 பார்ட் 4ன்னு போடுறோமே. ஓடுவோம் கைஸ். அவன்கிட்ட வந்து பவர் அதிகமாக இருக்குது கைஸ் நம்மளோட. நான் இப்போ கொஞ்சம் ஆடு பார்த்துருக்கேன். இருந்தாலும் அவன்கிட்ட பவர் அதிகமாக இருக்குது கைஸ். அதனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பயமாக இருக்குன்னா அப்போது ஒரு மேட்ச்லலாம் என்ன சுடவே விடலை கைஸ். மறுபடியும் நான் ஆடு மாடாக மாற்றிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எரிச்சலாகிட்டு கைஸ். அந்த இருக்கான் கைஸ். நான் பார்த்துட்டேன். அந்த இருக்கான். ஐயோ அவன் என்ன பொருளாக மாதிரி இருந்தான்னு கூட என் கண்ணுக்கு தெரியல கைஸ். எங்கே போனான்? ஓனோ எங்கே போனான்? அங்கே ஒரு பெட்டி இருக்குது. அந்த இருக்கான். ஆடா மாற்றி விட்டு ஓட்டிட்டானே. பரவாயில்ல, நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அவனுக்கு நான் நிறைய லைஃப்பை குறைச்சிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவனை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓ மை காடு. இப்போ என்ன பண்ணுறது? ஸ்ட்ரைட்டாக போவோம் பார்ப்போம் கைஸ். இந்த பக்கமாக தான் பாட்டு சத்தம் கேட்குது. ஆனால் எங்கே கேட்குதுன்னு தெரில கைஸ். ஒருவேளை இங்கே தான் பாட்டு சத்தம் ரொம்ப கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவனை பார்த்து ஆளை காணுமே கைஸ். கீழே தான் அசந்த மாதிரில இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சா நான் ஆசைக்கிறேன். என்னடா அது இவ்வளோ நேரமாயும் அழக்கானும். டப்புன்னு கண்ணில் மாட்டிடுவானே. ஏன்னா அவனால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஓடிக்கிட்டே தான் இருப்பான் கைஸ். நம்ம தான் ஒரே இடத்துல எப்போ உட்காந்துட்டு இருப்போம். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காரவே வராது பார்த்துக்கோங்க. ஓடிக்கிட்டே இருப்பான். நம்ம கண்ணில் தட்டுப்படாமல் இருக்க மாட்டான். ஆனால் இவ்வளோ நேரமாகி அந்த பையனை அழக்கானுமே. எங்கே போயிருப்பான்? இன்னும் 1 நிமிஷம் 10 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே அவனு இருந்தாலும் அவன் ரொம்ப ஆட்டம் காட்டுவான் கைஸ். அப்புறம் என்னோட சித்தி பையன் வந்து வாரேன் இருக்கான். நான் அவனோட முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. என்ன இந்த பெட்டி தப்பாக நிற்கிற மாதிரி இருக்குது? கரெக்டாக தான் நிற்கியா? எதை பார்த்தாலும் டவுட்டாக இருக்குது கைஸ். வெறும் 35 செகண்ட் தான் இருக்குது கைஸ். அவனை நான் எங்கேன்னு போய் கண்டுபிடிப்பேன்? நான் என்ன எதுவும் பார்க்காம இருக்கேண்ணா கைஸ். பார்த்துட்டேன். அங்கே தான் இருக்கான். நான் பார்த்துட்டேன். பார்க்குற மாதிரி நடிப்போம். இப்போ ஒரு கிரானைட்டை போட்டு அவ்வளோதான். அவன் ஜூஸ் கேனாக மாறி இருக்கான். செதறிடுவான். அவனோட சீக்ரெட் பிளேஸ் இதுதான் கைஸ். அவ்வளோதான். 100 வின்னு. கடைசியில் வின் பண்ணேன் கைஸ். வேறு லெவல்.
நமக்கு நல்ல இடமா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் இந்த இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானே. ஸோ ஒளிஞ்சு பார்ப்போம். ஏன்னா போன மேட்ச்சே அவன் ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சான். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. வருவான்னு நினைக்கிங்க. அங்கிட்டு போயிட்டான் கைஸ். இது வரமாட்டான்னு தோணுது. என்ன மேலே போல? ஆஹா, நம்ம பக்கம்தான் வரான் கைஸ். நல்ல வெளியே போயிட்டான் கைஸ். மேலே ஏறிட்டான். இந்த ஸ்க்ரீன் வேறு ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்குது கைஸ். அவனை பார்க்க முடியுதா? ஸ்பெக்டர் பண்ண முடியுதா? ஸ்பெக்டர் தானே, ஸ்பெக்டர் தான். இன்னும் 2:20 கைஸ் இருக்குது கைஸ். இன்னொரு 2:20 செகண்ட்ஸ் இருக்கா? அவன் பதி எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான் கைஸ். அது மாதிரி நான் எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிருந்தேன். நான் அங்கே தான் ஒழிவேன் கைஸ். அதனால் அவன் இப்போதைக்கு கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. ஆஹா, நமக்கும் ரொம்ப போர் அடிக்கு கைஸ். எவ்வளோ நேரம் தான் ஒரே இடத்துல உட்கார. அப்படியே மேலேயே குதிச்சு போவோம். சார் எங்கே சார் இருக்கீங்க? அவன் எங்கே இருக்கான்னு இங்கேருந்தே பார்ப்போமா? வேண்டாம், இங்கேருந்து ஜூஸ் கேன் இருந்துச்சுன்னா அவனுக்கு டவுட் வந்துடும். திடீர்னு பார்த்தானா சோழி முடிஞ்சுது. இப்போதைக்கு அவன் இங்கே இல்லை கைஸ். அந்த கீழே ஓடுறான். சரி, அவன் அங்கே தான் இருக்கான். அவன் கண்ணில் படாத மாதிரி போவோம் கைஸ். பின்னாடி ஏதாவது சவுண்டு கேஸ்னா கண்டுக்காதீங்க. அது நான் ஒரு சரியே இல்லாத ஒரு இடத்துல இருக்கேன். அதனால் பின்னாடி கொஞ்சம் நிறையா சவுண்டு கேட்கும். எனக்கே இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குமான்னு தெரில. ஏன்னா என்னை சுற்றி இப்போ இங்கே நிறைய சத்தம் கேட்குது. ஓ நோ, கண்டுபிடிச்சிட்டானா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஐயோ சுடுறான் கைஸ், சுடுறான். ஆஹா, பாம்பு போட்டு பாதி எழுத்து குறைச்சிட்டான் கைஸ். சொல்லி முடிச்சான். ஆஹா, வெறும் 4 HP தான் இருக்குது கைஸ். ஓ, இந்த பெட்டியா மாதிரி நான் உட்காந்துக்குவோம் கைஸ். அவன் இந்த மேலே போகிறான் கைஸ். நம்ம அப்படியே வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிடுவோம். இந்த ஒரு இடம் கைஸ். இப்போ இது நம்ம இந்த பெட்டி பின்னாடி ஒழிஞ்சுக்குவோம் கைஸ். அவனுக்கு பாட்டு முடிஞ்சிட்டு மேலே 30 செகண்ட் காமிக்குது. நமக்கு கீழே 15 செகண்டில் பாட்டு வந்துடும். அதுக்குள்ளே அவன் கண்டுபிடியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது தாண்டியும் கைஸ். அப்புறம் நான் ஒரு ட்ரிக்கு பார்த்துருந்தேன். அந்த ஒரு கண்டெய்னர் அசையுதா, இப்போ அந்த கதவு மேலே ஏறி நின்னா அந்த உள்ள கண்டெய்னருக்குள்ளே போயிடலான்னாங்க. அதை தான் கைஸ் நான் போன மேட்ச்சில் இதே மாதிரி தான் ஒரு இது ரெடி பண்ணேன். அந்த வீடியோ நான் டெலீட் ஆகிட்டு அந்த வீடியோவில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாமேன்னு பண்ணி பார்த்தேன் கைஸ். என்ன நடந்தா, இந்த ஸ்பார்க்கு டைன்னு வந்துட்டு கைஸ். அவ்வளோ அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க இந்த கேம் உருவாக்குனவங்க. அதனால் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம தான் பெஸ்ட்டு பிளேயர். நான் ஆக்சுவலி பப்ளிக் குரூப் தான் போடுறேன். ஆனால் நம்ம குரூப்புக்கு ஒரு பையிலும் வர மாட்டேங்கானுங்க. ஏன்னு தான் தெரில. நம்மளும் இமோஜி போடுவோம் கைஸ். அவன் இங்கே தான் நிற்கான் கைஸ். ஓடிட்டான். அவனால் சுட வேற முடியலை கைஸ். அவன் இங்கே தான் பக்கத்து அந்த இருக்கான். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? கிராண்ட் போடு. பாதி லைஃப்பை குறைச்சாச்சு. அவ்வளோதான். அவன் வேறு சின்ன பொருளாக வரணும்னா கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்கும். அவனை ஈஸியாக காலி பண்ணிடலாம் கைஸ். அவன் இங்கே மேலே தான் போயிடுவான். அந்த உடம்பு வச்சுட்டு அவனால் எங்கேயும் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு போன ஆட்டத்துக்கு நம்ம பண்ணதுக்கு இந்த ஆட்டம் சரியாக சுற்று காமிப்பான். நம்ம இங்கிட்டு போகிறோன்னா அவனுக்கு நல்லா இந்த ஸ்பெக்டட் பண்ண தெரியும் கைஸ். ஒரு இடத்துல நின்று நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் போய் நின்று நம்மளை வெறுப்பேற்றுவான் கைஸ். சுற்றி வருவான். இங்கே 3 பாட்டில் இருக்குது. இது கிடையாது சான்ஸில். இது நம்ம மேலே ஒன்று சொல்லி இருந்துச்சா? ஆமாம், இருந்துச்சு. நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். கைஸ் அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஹேங்கர் 2 போட்டிருக்கே, அப்போ ஹேங்கர் 1 எங்கே கைஸ்? அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துட்டு. அப்புறம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.